வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு T20 வேர்ல்டு கப்ல 18வது மேட்ச் ஆன நம்ம இந்தியா வெர்சஸ் நமீபியா மேட்சுக்கான ப்ரீவியூ தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நினைக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே நம்மளுடைய இந்த வீடியோல இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச் தான் இந்தியா வெர்சஸ் நமீபியா. மோஸ்ட் ப்ராபபிலி நமக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஆல்ரெடி வின்னிங் தெரியும். இந்தியா வந்து வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் இந்தியா வின் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய அருண் ஜெட்லி ஸ்டேடியம் தான் நடக்குது. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விரிசல் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து யூஸ் பண்ணாங்க இதே பிச்சு தான். ஸோ பிச்சு கரெக்டாக அவங்க விளாண்ட பிச்சு தான் நம்ம பார்த்தோம்னா இல்லை பக்கத்தில் கூட இருக்கிற பிச்சை கூட போட்டுக்கலாம், வேற பிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம். பட் மோஸ்ட்டாக அதுவாக தான் இருக்கும். அண்ட் இங்க பாருங்க, ஆஃப் சைட் லெக் சைடு பார்க்கும்போது 59 67 மீட்டர் ரொம்பவே சின்னதாக தான் இருக்கு. ஸ்ட்ரைட்லயும் வந்து 73 தான் இருக்கு. நீங்க இப்போ இந்த வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா பிச்சை கம்பேர் பண்ணும்போது இந்தியா பிச் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் போறாங்க. அதனாலே ரன்ஸ் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 59 மீட்டர்லாம் ஒரு மீட்டரே கிடையாது. இது வந்து உமன்ஸ் லீக்ல தான் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பாங்க முன்னாடி. இப்போ வந்து மென்ஸ் கிரிக்கெட்ல இந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 65 68 இந்த மாதிரி போட்டாங்கன்னா கூட ஒரு ஓகேவா இருக்கும், ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆஸ்திரேலியா பிச்லாம் இதை விட கொஞ்சம் பெருசாக தான் போடுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து பிச் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தான் பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கு. ஏன்னா இது 50 ஒரு 65 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 59லேருந்து 65 இந்த 6 மீட்டருக்குள்ள கேட்ச் பிடிச்சி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ அது எல்லாமே 6ஆ கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஈஸியாகவே. ஸோ அதனால தான் பார்த்துக்கணும். பட் ஓவராலாக இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு நல்ல சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பிச் தான். காரணம் என்ன? ஷார்ட் பவுண்டரின்னு சொல்லிட்டாங்க. இதே காரணம் தான். ரொம்ப சின்ன பிச்சு, தட்னா 6 போயிடும் அந்த மாதிரி தான். இந்த பிச்சில் வந்து நீங்கள் இந்த ஐபிஎலுக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்களுடைய ஹோம் பிச்சா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம். இஷ்டத்துக்கு 200+ இந்த கிரவுண்ட்ல வரும். நம்ம இப்படிதான் நம்ம ஆனா என்ன யுஎஸ்ஏ கூட இப்படிதான் இந்தியா 200 அடிக்க போறாங்க, 300 400 லோடிங் எல்லா பெரிய பெரிய ஜாம்பவானும் போட்டாச்சு. ட்விட்டர் அது இதுன்னு பார்த்தாங்க எவ்வளவு கஷ்டம். சூர்யா மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு நம்ம பொழப்பு நாரி போயிருக்கோம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹை ஸ்கோர் வேணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே போல ஸ்பின்னருக்கு வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். மற்ற பிச்சு மாதிரி இல்லாமல் ஸ்பின்னர்ஸோட வந்து மேட்சை வந்து டேர்ன் பண்ணி விக்கெட் எடுக்கலாம். ஏன்னா இந்த பிச்சில் வந்து குல்தீப் யாதவ் அதுக்கப்புறம் வந்து அக்சர் பட்டேல்லாம் நல்லா ஊறி போய் கிடப்பாங்க. ஸோ அதனால அவங்க விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக வருவாங்க. அதே போல இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் சப்போர்ட் இருக்கும், அவ்வளோதான். வேற பெருசா பவுன்ஸு அந்த மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸோட ஆதிக்கம் அப்படிலாம் இல்லை. இதுதான் ஓவராலா பிச் ரிப்போர்ட்ல இருக்கு. இந்த வேர்ல்டு கப்ல ஆல்ரெடி இந்த பிச்சில் ஒரு மேட்ச் நடந்ததுனால அந்த மேட்ச் ரிசல்ட்டை நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 156 தான் வந்திருக்கு. பட் அந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமே ஒரு ஆவரேஜான டீம் தான் விளாண்டாங்க. அப்படி இருக்கும்போதே 156 வருது. ஒரு நல்ல டீம் விளாடும் போது நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இப்போ நாளைக்கு நமீபியாவை எதிர்த்து ஆடக்கூடிய இந்தியாவோட டீம் பாசிபிள் 11 அப்படிங்கிறது இதுவா இருக்கலாம். அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷானும் வந்து ஓப்பனிங் ஆடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா 1 டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூர்யா 2 டவுனு, ஹார்திக் பாண்டியா இந்த இடத்துல ஆப்ஷன் வர்றதுக்கு இருக்கு. அண்ட் ரிங்கு, சிவம் துபே இந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த 7 பேர் வந்து அப்படி வந்து பிளேயிங் கிரவுண்ட்ல இருந்துருவாங்க. அண்ட் அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பேரும் இருப்பாங்க. அண்ட் பும்ரா வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஹெல்த் சரியில்லாதனால ஆடல. பட் 2-3 நாள் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால மேபி காய்ச்சல் வீச்சல் இருந்தாலும் அந்த இடத்துல ஆடிடுவாரு. சிங்கா இல்லைன்னா சிராஜாங்கிறது டவுட். ஏன்னா சிங் பால் வந்து ரொம்ப அடிபடுது. பட் சிராஜ் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க போது அந்த இடத்துல ஸோ சிங்கா இல்லைனா சிராஜ் ஆடுவாரா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கு. இல்லைன்னா வேற எதுவும் சேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. பண்ணாலும் பண்ணிடுவாரு. கம்பீர் வந்து நம்ம இப்படி போனோம் நினைச்சா அவர் வந்து இந்தாக்கவே அந்தாக்கம் வந்துருவாரு. ஸோ அதனால அதை நம்ம கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும். அண்ட் நமீபியாவை பொறுத்த வரைக்கும் சேம் லாஸ்ட் மேட்ச் அவங்க என்ன இது வச்சிருந்தாங்களோ, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நெதர்லாந்து நமீபியா போடும்போது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து ஸ்டீன் காம் இவருதான் ஃப்ரைனிங் இந்த 2 பேரும் தான் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் லாஃப் ஈட்டன் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆல் ரவுண்டர். 1 டவுன் வருவாரு, 2 டவுன் அந்த டீமோட கேப்டன் ரஸ்முஸ்.
அடுத்து ஜே ஸ்மித், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன், அடுத்து லீச்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்பிள்மேன், அடுத்து வந்து ஹென்கோ, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், அடுத்து வந்து மெய்பர். ஸோ இவங்க தான் வந்து பாசிபிளான இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து லாஸ்ட் மேட்ச் ஆனவங்க தான். ஒரே ஒரு சேஞ்ச் மேபி வரலாம். எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று இந்த இடம் இவர் அவுட் ஆயிட்டு வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் உள்ள வரலாம், இல்ல இவர் அவுட் ஆயிட்டு வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் உள்ள வரலாம். இன்னொரு க்ரூகர்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் கொஞ்சம் டீசெண்டா ஆடுவார். ஸோ அந்த இடத்துல இவருக்கு பேரா இல்ல இவருக்கு பேரா கூட மேபி ஒரு பேட்ஸ்மேன் வச்சு ஆடுறன்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். டாஸ் தான் இந்த மேட்ச் வந்து டிசைட் பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பவுல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேட்சை வந்து இந்த டாப் 3 ஆர்டர்ஸை ஃபினிஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, இந்த 3 பேருமே ஃபினிஷ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நமீபியா கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 130ல இருந்து ஒரு 150 ரன்னுக்குள்ள அடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 3 பேர் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், அந்த 2 பேருக்கு செட் ஆகிடுச்சுன்னு முடிஞ்சு. லாஸ்ட் மேட்ச் எப்படி ஃபின் அலன் சைஃபர்ட் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் அந்த 2 பேரும் அத்லெட்டிக் பிளேயர். நினைச்சா 100 ரன் 10 ஓவர்ல முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ அதையும் மீறி திலக் வர்மா வர்றாருன்னு வச்சுக்குவோம். அவர் ஒரு 20-30 ரன் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருந்தா மேக்ஸிமம் இந்த ரன்னை தான் ஸ்கோர் பண்ற மாதிரி. ஒருவேளை இன்னைக்கு நமீபியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த 3 பேரையுமே மேட்சை வந்து அதிகமா வந்து ஃபினிஷ் பண்ற வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்து சூர்யா உள்ள வந்தாலுமே சூர்யா வரும்போது ஒரு 30 ரன் தான் நீடு இந்தியா வின் பண்றதுக்கு, ஒரு 40 ரன் தான் நீடு அப்படிங்கும்போது சூர்யாவால ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு போக முடியாது. அதிகபட்சம் ஒரு 25 ரன் வரைக்கும் வேணா அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த மாதிரி டைம்ல உள்ள வந்தாருன்னா, ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் மாதிரி யூஎஸ்ஏ மேட்ச் மாதிரி ஆச்சுன்னா நம்மளுடைய கணிப்பு எல்லாமே தவறா போயிடும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அவசியமும் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க இல்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா இந்த 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. நெதர்லாந்து மாதிரியான டீமே வந்து ஈஸியா ஆடினாங்க. அப்போ இந்தியாவில் சொல்ல வேணாம், ஒரு மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு யூஎஸ்ஏ கூட, அதுக்கு எல்லா மேட்சுமே மிஸ் ஆகாது. ஸோ சூர்யாவால ஒரு 25 ரன்னுக்கு மேல வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அப்போ நம்ம பவுலிங் ஆப்ஷன் வந்து நல்லா பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் அவருடைய 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். பும்ரா அவருடைய 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். சிராஜ் இல்ல சிங் இந்த அவருடைய 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. வருண் சக்கரவர்த்தி அவருடைய 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 பவுலர்ஸ் வந்து கவர் பண்றோம். 5வது ஆப்ஷனா ஹர்திக் பாண்டியா வந்து இருக்கிறாரு. ஸோ 5 பவுலிங் ஆப்ஷனுமே நம்ம வந்து ரொம்ப கவனமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒருவேளை இந்தியா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணி 2வது பேட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மேட்ச் வந்து இந்த டாப் 3 பேட்ஸ்மேன் முடிச்சாங்க அப்படின்னா இந்த பவுலர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னா எல்லாருமே டப்புன்னு பும்ரா 2 விக்கெட், அக்சர் 2 விக்கெட் எடுத்தாதான் இந்த ரன்னை வந்து டிஃபெண்ட் இந்த ரன்னுக்குள்ள கட்டுப்படுத்த முடியும். அப்படிங்கும்போது இந்த பவுலர்ஸ் பிளஸ் அந்த டாப் 3 அதிகபட்சம் வேணா சூர்யா எல்லாம் இது பண்ணுவாங்க, கவனமா கண்டுபிடிப்பாங்க. பட் அவரால் பெரிய கான்ட்ரிபியூட் இந்த மேட்ச்ல இருக்குமாங்கிறது ஸ்டில் டவுட் தான். ஆனா இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 2 பேருமே கண்ணை முடிட்டு சுத்துற மாதிரி சுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் பால்க்கு அவுட் ஆயிட்டு போயிடலாம். ஸோ அபிஷேக் சர்மா நிறைய மேட்ச் அப்படி பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்எச்ல நம்ம நிறைய மேட்ச் பார்த்துருப்போம். அவர் நீங்க நல்லா ஆடுவார் நினைப்போம், டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி பிளேயர் தான் இஷான் கிஷன் அப்படிதான். ஸோ அதனால அதையும் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்புப்படி இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து நல்ல வின்னிங் கான்ட்ரிபியூட் பண்றது வந்து ஒன்று வந்து அபிஷேக் சர்மா, 2வது இஷான் கிஷன், 3வது திலக், 4வது ஹர்திக் பாண்டியா, 5வது அக்சர் பட்டேல், 6வது பும்ரா, 7வது சிராஜ் சிங், 8வது வருண் சக்கரவர்த்தி. நான் அந்த 8 பேருமே ரொம்ப கவனமா பார்ப்பேன் இன்னைக்கு மேட்ச்ல. அண்ட் 9வது ஒரு ஆப்ஷனா வேணா சூர்யா வச்சிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷனலா தான் நான் வச்சிருப்பேன். அடுத்தது நமீபியாவும் டீசென்டான ஒரு டீமா இருக்கிறாங்க. ரொம்ப கேவலமா ஒரு 100 ரன்ல ஆல் அவுட் ஆகி போறது இல்ல 50 ரன் அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் டீசெண்டாவே ஆடுறாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து ஸ்டீன் காம்பு, ஃப்ரைங்லின் தான் ஆடுறாங்க. இதுல நம்ம ஆல்ரவுண்டர்ஸா பார்க்கணும். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ்லாம் இந்த மாதிரி டீம்ல வந்து ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈட்டன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா இருக்காரு. ஈட்டன் வந்து ரொம்ப ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ராஸ்முஸ்
அந்த டீமோட ஒரு கேப்டன் பிளஸ் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காரு. அதே போல ஜே ஸ்மித் டாப்ல வர்றாரு, பேட்டிங் ஆர்டருக்கு வர்றாரு, அந்த டீமுக்கு பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாரு, நமீபியாவுக்கு பவுலிங்லயும் 3 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ மேபி திடீர்னு அந்த இந்தியாவுக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் விழுதுன்னு வச்சுக்கோம், அந்த விக்கெட்டை இவர் எடுத்து கொடுத்தாருன்னா அது இவருக்கு வந்து பெரிய பிளஸ்ஸா போகும். ஸோ அந்த காரணத்தினால 1வது ஆல்ரவுண்டர், 2வது ஆல்ரவுண்டர் அண்ட் 3வது ஆல்ரவுண்டர், இந்த 3 ஆல்ரவுண்டரையும் நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். ஃப்ரைலிங் தான் பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் பண்ணுவாரு, பட் இந்த வேர்ல்டு கப்ல வார்ம் அப் மேட்ச்ல அவர் பெருசா பவுலிங் பண்ண மாதிரி தெரியல. சோ ஒன்லி பேட்டிங் மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சோ அதனால நம்ம அவரை வந்து கவனம் ரொம்ப இது பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுல இந்த பேட்டிங் நேச்சர்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அவசியமே இல்லை, பார்க்கணும் ரொம்ப பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ட்ரம்பிள்மென்ட் இருக்காங்க, இவர் வந்து எப்போதுமே யார் எப்படி நமீபியா கேவலமா விளையாண்டா கூட அவர் வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு விக்கெட் ஆச்சு எடுத்து கொடுத்துருவாரு, அதிகபட்சம் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுப்பாரு. அதே போலதான் இந்த ஸ்கூல்ஸ் இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இவர்களும் அதிகபட்சம் நமீபியா கேவலமா தோத்தனை கூட ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கற வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் நீங்க இந்த 3 ஆல்ரவுண்டரை தவிர்த்து நமீபியா வின் பண்றதுக்கு கொஞ்சம் அவங்க டீம்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்றதா பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரம்பிள்மென் இவரு தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் போலிங் பண்ணி ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்கல்ல, அதே போல இந்த மேட்ச் மேபி எடுத்து கொடுக்கலாம். ஸோ நான் கவனமா நமீபியாவுக்கு இருந்து எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வந்து ஒரு 5 பேர் வச்சிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 2 and 3 and 4 and 5. மற்றபடி நீங்க எல்லாரையும் உட்காந்து ரொம்ப கவனமா பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து கண்டிப்பா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும், எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ டாஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுவே இந்தியா வந்து இன்னைக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சூர்யா கண்டிப்பா தேவை, ஏன்னா 20 ஓவரை கண்டிப்பா ஆடி ஆகணும். ஸோ அப்படிங்கும் போது நீங்க சூர்யாவை மிஸ் பண்ணக்கூடாது. அதுவே பேட்டிங் இந்தியா செகண்ட் பண்ணாங்கன்னா சூர்யாவை மேபி ஆப்ஷனும் வைக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுச்சு இந்த டாப் 3 ஃபினிஷ் பண்ணிடுவாங்க, லாஸ்ட் மேட்ச் எப்படி நியூசிலாந்து பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு இது இருந்தா பண்ணிக்கலாம், இல்லைன்னா சூர்யாவை கண்டிப்பா நீங்க கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் நம்மளுடைய கணிப்புகள். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தொடர்ந்து லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.